கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஏர்லி மார்னிங் வித் ஜீசஸ் என்ற இந்த வசனத்தை நீங்கள் கேட்கிற பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை கட்டாயமாய் மாற்றும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் சத்திய வசனத்தை நாம் கேட்போம். கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைப்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம். மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். 8வது வசனம், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து இழிவாக கேவலமாக நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அதைத்தான் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். உங்களை குறித்தும் மற்றவர்கள் அப்படியே தான் பேசுவார்கள். வசனம் அப்படி தான் சொல்லுகிறது பாருங்கள். ஆகவே மோசம் போகாதிருங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னால் தன்னுடைய வாயை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் மிக முக்கியம். வசனம் தெளிவாய் சொல்கிறது, மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள், வசனத்தை கவனிங்க. ஏன்? தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார். பரியாசம் பண்ண விட்டார். நம்ம யாரும் பரியாசம் பண்ண வேண்டியதில்லை, நம்ம யாரும் கிண்டல் பண்ண வேண்டியதில்லை, கேலி பண்ண வேண்டியதில்லை, சொல்லி சிரிச்சுன்னு போக வேண்டியதில்லை. மாறாக நம்மை குறித்து பெருமையாக பேச வேண்டும். நாம் சொல்லுகிற சத்தியத்தை குறித்தும் நாம் நடக்கிற விதத்தை குறித்தும் பெருமையாக பேச வேண்டும். பெருமையாக பேசாமல் இழிவாக பேசுகிறார் என்று சொன்னால் அவர்கள் அந்த இழிவை விதைக்கிறார்கள், இழிவை அறுப்பார்கள். வசனம் அப்படி தான் சொல்கிறது பாருங்கள். எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வாட்டெவர், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் அறுப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைகளை அளந்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தில், ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிலே உங்களுடைய பங்கு என்ன? நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள். மற்றவர்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்கிறீர்களா, பிரயோஜனமற்ற காரியங்களை செய்கிறீர்களா, யோசித்து பாருங்கள். எப்பொழுதுமே நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேடையில் நிற்கிற பொழுது, பொதுவான இடத்துல வருகிற பொழுது நம்ம எல்லோரும் பார்க்கிறார்கள். நாங்களெல்லாம் 35 வருஷமாக நின்று கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஆகவே எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. அதற்குத்தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே வரக்கூடிய அழிவை தான் அறுப்பான். நீங்கள் பேசுகிற இழிவான வார்த்தைகள், மற்றவர்களை பற்றி குறை சொல்லுதல், மற்றவருடைய சேவையை, ஊழியங்களை பாராட்டாமல் குற்றம் பண்ணி பேசுகிறது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பார்க்கிறார். அழிவை தான் அறுப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுவடை செய்வார்கள். நம்முடைய நோக்கம் என்ன? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் கொடுத்தார். அதுதான் தேவனுடைய அன்பு. காட்ஸ் லவ் இஸ் ரிவீல்ட் இன் ஜான் 3:16. வாசிச்சு பாருங்க. அதனால் நம்ம செய்கிற செயல்பாடுகளை நாம் பார்க்க வேண்டும். பெருமைக்காக நாம் அலையக்கூடாது. வீண் பெருமைக்காக நாம் ஊழியம் செய்யக்கூடாது. வீண் பெருமைக்காக பேசக்கூடாது. வீண் பெருமைக்காக பிரசங்கம் பண்ணக்கூடாது. பிரசங்கத்திலே மற்றவர்களை குற்றப்படுத்தியும் பேசக்கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய காரியத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு சபையிலே ஒருவர் தான் குற்றப்படுத்த முடியும். எல்லாரும் செய்துகிட்டே இருந்தாங்கன்னா யாருடைய குற்றத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? வசனம் தெளிவாய் சொல்கிறது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுவடை செய்வான். நம்முடைய அட்மோஸ்ட் ஃப்ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் தான். இப்போ நாம் மருத்துவம் என்றால் பரலோகத்துக்கு போவோமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்முடைய மனப்பான்மை இருக்கிறதா? நம்முடைய செயல்பாடு இருக்கிறதா? நம்முடைய பேச்சும் சொல்லும் செயலும் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது பாருங்கள். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை தான் அறுப்பான். அவனுடைய மாம்சத்தில் அவன் எதை விதைக்கிறான் என்று பார்க்கணும். அதனால்தான் ஆவிக்கு ஏற்றபடி விதைக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மோசம் போகக்கூடாது. கர்த்தர் நம்மை யாரையும் பரியாசம் பண்ணவே விட மாட்டார். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது நாங்கள் மோசம் போகாமல் இருக்கும்படி எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறேன். தன் மாம்சத்தினாலே அழிவை விதைக்கிறவன் அழிவை அறுப்பான் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்கேற்ற பலனை நாங்கள் கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களை போதித்து சொல்லி ஆவிக்குரிய காரியம் நடந்து அப்படி ஏற்ற பலனாகி நித்திய ஜீவனை அறுவடை செய்யும்படி கர்த்தர் எங்களை நடத்துவீராக, எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.